மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒற்றுமை இருந்தா தான் இந்த தொழில், இந்த பத்திரிகை துறையில வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும். ஒற்றுமை இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து யாரும் மதிக்கவே மாட்டாங்க. போயா தனியா அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ அரசு அதிகாரிகளாகட்டும், இல்ல வந்து அரசியல்வாதிகளாகட்டும், இல்ல வந்து சமூக விரோதிகளாகட்டும், யாராவது உங்களை வந்து ஒரு டார்கெட் பண்றாங்க, நீங்க வந்து அவங்கள தவறுகளை சுட்டி காட்டுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு பின்புலம் வேணும். உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது கை வச்சுட்டு போயிட்டு வரா, போக முடியுமா? எல்லா ஆட்டோவும் அப்படியே நிறுத்திடுவாங்க, விஷயம் தெரிஞ்சுன்னா நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி வழக்கறிஞர்களும் சரி, எல்லா துறையில இருக்கிறவங்க வந்து ஒரு ஒற்றுமையோட செயல்படுறாங்க. இந்த பத்திரிகை துறையில தான் கொஞ்சம் ஒற்றுமை குறைவா இருக்கு. கொஞ்சம் முழுவதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புல்லுரிமைகள் இதுல வந்து இருப்பாங்க. அதாவது இவங்களை ஒண்ணு சேர்க்க விடக்கூடாது, ஒண்ணு சேர்ந்தா சிரமம் ஆயிடும் அப்படின்ட்டு அவங்க ஒரு வேலை செய்வாங்க. அந்த புல்லுரிமைகளை வந்து நம்ம வந்து பார்த்து தடுத்தாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒற்றுமை அடைஞ்சிருவோம். அதே மாதிரி வந்து நம்ம எதுவுமே பயப்படக்கூடாது, தைரியம். யார் வேணா வந்து இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நானே இருக்கேன், இப்போ என்ன ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் அந்த இடத்துல வந்து கடன்னு ஒரு 20, 30, 50 பேர் 100 பேர் சேர்ந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய அவங்க எந்த பத்திரிகையில இருக்காங்க, எந்த சங்கத்துல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து கேள்வி கிடையாது. அவர் பத்திரிகையாளரா இப்போ வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், ஏதாமே ஒரு பிரச்சனை ஒருத்தர் ஒட்டி போயிட்டு இருக்காருன்னு வைங்க, ஒரு சிரிச்சாலே போதும். அவரு நம்மளுக்கு போட்டியா வராரு அரசியல் வளங்கள்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. உனக்கு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாலே இதையே நம்ம வந்து இந்த நடைமுறையில எடுத்துக்கிட்டாலே நாளைக்கு ஒருத்தர் இப்போ நம்ம பாதிக்கப்பட்டீங்கன்னா கூட நின்றுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சென்னையில இருக்கேன். சென்னையில வந்து நான் ஒரு விஷயமா போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு தேனாம்பேட்டை பகுதியில். தேனாம்பேட்டை பகுதியில் வந்து என்னுடைய வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இரவு வந்து 10:30 இரவு 10:30 மணி அளவில் வந்து நானும் மொபைல் பஞ்சர் எல்லாம் போட்டு பார்த்துட்டேன், யாரும் வரல. நான் வந்து எனக்கும் அந்த பஞ்சரான இடத்துக்கும் 10 கிலோமீட்டர். நான் வந்து வண்டியை தள்ளிட்டு தான் போனோம், இல்லை எங்கேயாவது ஓரம் கட்டிட்டு போனோம். அப்போ பக்கத்தில் வந்து தேனை பார்வை பத்திரிகை ஆசிரியர் இருக்காங்க, சரண்குமார் இதில் வந்திருக்காங்க. எங்கள் கூட ஒரு ஃபோன் பண்ணேன், உடனே வந்துட்டாங்க. வந்துட்டு என்னென்ன பண்ணோன்னு பஞ்சர் பார்க்க முடியல. அப்போ வண்டியை ஓரம் கட்டிட்டு என் வண்டியை எடுத்துட்டு போவானே. அந்த மாதிரி வந்து உதவும் பணப்பான்மை எப்பயும் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம.